ஹாய்ங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஹேமா. 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 25. ஒரு வழியாக 30 நாளில் 25வது நாள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் பேலன்ஸ் இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 30 நாளில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக இப்போதைக்கு நான் வெயிட் செக் பண்ணி காட்டலை. ஸோ அது உங்களுக்கு கன்ஃபியூஸும் ஆகலாம். ஸோ லைட்டாக போர் அடிக்கலாம், என்னடா அதே வெயிட்டில் இருக்கே, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், போர் அடிக்கும். ஸோ அதனால தான் அது சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். இந்த 5 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக 31வது நாள் நான் எவ்வளோ இந்த 30 டேஸில் 30 நாளில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதுமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்பவும் போல் என்டர்டெயினாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று மார்க்கெட் போயிருந்தேன் இல்லையா? ஸோ போயிட்டு வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் நேற்று எடுத்து வைக்கல, ஏன்னா சண்டே லேசி டே இல்லையா? ஸோ அதனால் எதையுமே வெஜிடபிள்லாம் எடுத்து வைக்கல. ஸோ அப்படியே இருந்தது. ஏன்னா அதுலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்போதைக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் எழுந்து எல்லா வெஜிடபிளையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்வீட் கார்ன் சேலட் ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று வெஜிடபிள் வாங்கிட்டு வரும்போது இந்த ஸ்வீட் கார்னும் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம். இது எப்பயுமே நாங்கள் வாங்கும்போது 12 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் ஒரு பீஸ் வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி 10 கார்ன் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 5-6 கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்வீட் கார்ன் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த சேலட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் கார்ன் சேலட் தான். ஸ்வீட் கார்னில் ஒரு சில கார்ன் டேஸ்ட்டே இருக்காது, சப்புன்னு இருக்கும். ஒரு சில கார்ன் தான் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்வீட் கார்ன் எனக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் ஒரு 4-5 கிட்டே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, இனிப்பாக இருந்தது. ஸ்வீட் கார்ன் லைட்டாக சப்பையாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. முத்தாக ரவுண்டாக நல்லா பளபளன்னு இருக்கும் அந்த ஸ்வீட் கார்ன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அந்தமாரி நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கார்ன் பார்த்து வாங்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நேற்று வெஜிடபிள் வாங்க போகும்போது இந்த பூசணி வாங்கிட்டு வரலான்னு நினச்சோம், வெண்பூசணி. ஸோ அது பார்த்து அங்கே கிடைக்கல. இந்த ஊரில் நம்மளுக்கு நினைக்கிற காய், நம்ம ஊர் காயெலாம் அவ்வளோவா கிடைக்காது. அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். ஸோ எப்போயாவது ரேராக கிடைச்சா தான் வாங்கிட்டு வர முடியும். இந்த நெல்லிக்காய் வேணால் கிடைக்கும், அந்த வெண்பூசணி கிடைக்கிறது இல்லை. ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க அந்த வெண்பூசணியில் ஜூஸ் போட்டு காட்ட சொல்லி. இதே மெத்தட் தான், பட் எனக்கு அது கிடைக்கல. கிடைச்சா மட்டும் இந்த இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி காட்டுறேன். அதுமாரி அந்த வெண்பூசணி பேர் என்னன்னு தெரியல கன்னடத்தில், தெரிஞ்சால் கூட எங்கேயாவது கேட்டாச்சும் வாங்கிட்டு வரலாம். அதுமாரி இங்கே ஒரு சில ஐட்டம் நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம்லாம் இங்கே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது பேர் என்னன்னு தெரியாது. ஸோ பேர் தெரிஞ்சால் தானே கேட்டு வாங்க முடியும் கன்னடத்தில். ஸோ தமிழில் தெரியும், இங்கிலீஷில் தெரியும், கன்னடத்தில் என்னன்னு சொல்லி கேட்டு வாங்க தெரியாது. அதனாலே மேக்ஸிமம் ஒரு சில திங்ஸ்லாம் ஊருக்கு போனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம், இந்த வெயிட் லாஸ்க்கு தேவையானது. அதில் மெயின் இந்த கருப்பு கவுனி அரிசி நான் இங்கே ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் 1 kg கிட்ட. ஸோ அதை வச்சு ரெகுலராக அந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது கஞ்சி ரெடி பண்ணி குடிச்சிருந்தோம் நானும் வரணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கருப்பு கவுனி அரிசி காலி ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் நானும் சூப்பர் மார்க்கெட்டில் போகும்போது அங்கங்கே தேடி பார்க்குறேன், கிடைக்கல. ஸோ சின்ன கடையிலலாம் பெட்டி கடையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் கூட மளிகை சாமான் கடையெல்லாம் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அது பேர் கிடைக்குதா என்னன்னு தெரியல, அது பேர் எனக்கு தெரியல, என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷில் கேட்டாலும் புரியாது, ஏன்னா அது எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோம்ல இங்கிலீஷ் வேர்டு. ஸோ கன்னடத்தில் என்னன்னு தெரியாததால் நான் அதை கேட்கவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அந்த கருப்பு கவுனி அரிசியே. ஆனால் ஆன்லைனில் கிடைக்குது, ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த கருப்பு கவுனி அரிசின்னு வாங்கலை. ஸோ அப்படியே எங்கேயாவது கிடைச்சா வாங்கிட்டு வந்தால் நான் கண்டிப்பாக அந்த கஞ்சி எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு போடுறேன். ஸோ நல்ல வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த கருப்பு கவுனி அரிசியில். அந்த கருப்பு கவுனி அரிசி கூடயே பார்லி, அப்புறம் பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா, அது அப்புறம் கொள்ளு. ஸோ இதெல்லாம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அரைச்சி அதில் தான் கஞ்சி ரெடி பண்ணுவேன். நான் அந்த மாதிரி மெத்தட் தான் கஞ்சி ரெடி பண்ணுவேன். சில பேர் வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பவுடராக பண்ணி கஞ்சி மாதிரி செஞ்சு குடிப்பாங்க. ஸோ அது எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி பருப்பு நீங்கள் எடுத்தாலும் அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுமாரி பச்சையாக அப்படியே வறுத்து
செஞ்சால் அதோட பெனிஃபிட் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா கிடைக்கணும்னா அதுமாதிரி ஊற வச்சு செய்யுங்க. ஊற வைக்கிறதோட ஒரு படி மேலே போனீங்கன்னா ஊற வச்சு முளை கட்டி செஞ்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரெசிபி இன்னும் உடம்புக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, எந்த பருப்பை எடுத்துக்கிட்டாலும் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு 8 மணி நேரம். ஸோ அதுக்கப்புறம் அது சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஊற வைக்கும்போது அதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூ வந்து டபுள் த மடங்கு வந்து அதிகமாகும். ஸோ அதுமாரி முளை கட்டும் போது அதை விட அதிகமாக வந்து அதில் நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகும். ஸோ அதனால் ஊற வச்சு முளை கட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்போயாவது டைம் இல்லைன்னா லைட் எடுத்ததும் வறுத்துட்டு அரைச்சிட்டு ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஊற வச்சு செஞ்சால் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம் உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீட்கார்னை வந்து வேக வச்சு ஒரு பக்கம் வச்சுட்டு அது ஆறட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்லாம் எடுத்து வச்சிடலாம். அந்த வெஜிடபிள் வந்து நான் புதுசாக ஒரு பவுச் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, அது நல்ல காட்டன் மெட்டீரியலில் நான் வாங்கியிருந்தேன். ஒரு 6 பீஸ், சின்னது வந்து 2 பீஸ், பெரியது அதோட மீடியம் சைஸ் இருக்குது இல்லையா அது ஒரு 2 பீஸ், ஒரு லார்ஜ் சைஸ் வந்து 2 பீஸ். ஸோ டோட்டலாக 6 பீஸ் வரும் இதில். ஸோ இதில் வந்து வெஜிடபிள்லாம் வந்து இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது வரைக்கும் நான் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பிளாஸ்டிக் கவர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் இந்த காட்டன் கவர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்டை. இது வெஜிடபிள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வாங்கி வைக்கிறாங்க இல்லையா பாக்ஸில், ஸோ அதில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வெஜிடபிள் வைக்க முடியாது. எனக்கு ஒரு சில வெஜிடபிள்லாம் அதில் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த சொரக்காய், பீர்க்கங்காய்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வைக்க முடியாது. பாருங்கள் இந்த சொரக்காய் எப்படி ஈஸியாக உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சொரக்காய் அதுக்கப்புறம் ஒரு சில வெஜிடபிள்லாம் வந்து நிறையா வைக்க முடியாது. ஸோ இந்த பவுச் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதே பாக்ஸில் வச்சிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக அடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பவுச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சுகர் கட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி. சுகர் வந்து கட் பண்ணால் வெயிட் லாஸில் இருக்கும்போது என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுகர் கட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சுகர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸில் உள்ள ஃபேட் எல்லாம் குறைஞ்சிரும், ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஸோ ஃபேஸ் நல்லா பார்க்குறதுக்கே நல்ல ஷேப்பாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 வீக்கில் பாடியும் அதே மாதிரி லைட்டாக அப்படியே ஷேப் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸும் பாடியும் நல்ல ஷேப் ஆகும் இந்த சுகர் கட் பண்ணும்போது. வெயிட் லாஸில் இருக்கும்போது சுகர் கட், ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாது. சுத்தமாக சுகர் வந்து எடுக்கவே கூடாது. ஸோ அதெல்லாம் எடுக்காமல் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா தான் வெயிட் லாஸ் உங்களுக்கு சூப்பராக பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு சுகர் கட்டு, ஸோ செகண்ட் வந்து ஜங்க் ஃபுட்டு, இந்த பேக்கரி ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆயில் பண்ண டீப் ஃப்ரை பண்ணது ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். வீட்டில் கூட நான் செஞ்சது கூட சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வெயிட் லாஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சுகர் கட் பண்ணிங்கன்னா உடம்புல அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும். உடம்புலேயே ஒரு ஃபுல் சேஞ்சஸ் பார்ப்பீங்க. நீங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு ஷேப் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சுகர் வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ண பாருங்கள். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க டீ காஃபி குடிக்காமே இருக்க முடியல என்னாலும் சொல்லிட்டு. டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அதில் சுத்தமாக சுகர் போடாமல் குடிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வேணால் குடிக்க முடியலன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி சுகர் போட்டுக்கோங்க. அப்படி கொஞ்சமாக படிப்படியாக அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சுகரை. நம்ம டோட்டல் லைஃப்லேருந்து இந்த சுகரை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க. நம்ம பாடியிலையும் சரி நம்ம லைஃப் ஸ்டைலும் ரொம்ப சூப்பராக மாறிடும். வேறு என்ன சுகர் கட்டை பற்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெயிட் லாஸ்ன்றது மெயின் சுகர் கட் தான். சுகரை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடணும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா எப்பயுமே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டில் இந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த வெயிட் லாஸ் ஜர்னியாக இருந்தாலும் சரி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஃபுட் டயட் ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி. அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஃபஸ்ட்டு வந்து சுகரை கட் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஆயில் ஃபுட், பேக்கரி ஃபுட், ஜங்க் ஃபுட், ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாவே போதுங்க. ஸோ வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அது கூடயே வந்து கொஞ்சமாக வாக்கிங் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வெயிட் லாஸ் ஆகுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டைம் இருந்தும் சில பேர் வந்து எந்த எஃபர்ட்டுமே எடுக்காமல் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன்.
கொஞ்சமாக உங்கள் உடம்புக்காக ப்ளீஸ் வாக்கிங்கில் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ண பாருங்கள். ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் போங்க, ரிலாக்ஸாக இருக்கும். பாடியில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ சில பேருக்கு வெயிட் லாஸே ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி 1 மந்த் வரைக்குமே ட்ரை பண்ணுங்கள் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை. ஸோ அதுக்கப்புறம் ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சமாக வாக்கிங் ஆச்சும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ தாங்க ஏதாவது ரிசல்ட் இருக்கும். ஸோ இல்லைனா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது. டைம் இருந்ததுன்னா வாக்கிங் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான். அது உங்களால் முடிஞ்சால் வேணாம் யூடியூப் ஏதாவது நிறைய யூடியூப் பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் ஒர்க் அவுட் போடுறாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். நான் இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் எக்ஸசைஸ் வாக்கிங் நான் எதுவும் பண்ணலை. ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி எல்லா எக்ஸசைஸ் எல்லா வாக்கிங்குமே நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் வாக்கிங் போவேன், அதுமாரி 1 மணி நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். இது ரெண்டுமே ஒரு நாளைக்கு நான் வந்து ரெகுலராக செய்வேன். ஒரு நாள் கூட நான் விட்டதில்லை. சண்டே ஒரு நாள் மட்டும் தான் ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ மற்ற டே எல்லாமே வந்து நான் வந்து ரெகுலராக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஏன்னா ஓவர் வெயிட்டில் இருந்தேன், 75 கிலோ கிட்டே இருந்தேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் வந்து ஒரு 55 கிலோ கிட்டே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி டெலிவரிக்கு அப்புறம் என்னால் எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் என்னால் ரெகுலராக பண்ண முடியாது. ஆனால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து கண்டினியூஸாக நல்ல ஸ்ட்ரிக்டாக வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேங்க. ஓகே, வெயிட் லாஸ்னாவே ஃபஸ்ட்டு சுகர் கட் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகரை வந்து லைஃப்லேருந்து எடுத்துருங்க வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போயாவது ரேராக கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வெயிட் லாஸ்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வேணால் கொஞ்சமாக அப்பப்போ எப்போயாவது மாதத்தில் 1 முறை இல்லை 2 முறை ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க, அளவாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 14 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இருக்கலாம், அதுலேயும் ரிசல்ட் இருக்குங்க. டோட்டலாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து 5 விண்டோ இருக்குது, டைம் மெத்தட் இருக்குது ஃபாஸ்டிங் இருக்கிறதுல. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து 12:12, 12 மணி நேரம் சாப்பிட்றது, 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்குது. செகண்ட் மெத்தட் தான் 14:8 அந்த மெத்தட் இருக்குது. ஸோ அதில் வந்து 14 மணி நேரம் வந்து சாப்பிடாமல் இருக்குது, 8 மணி நேரம் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் தான் 16:8 நான் ஃபாலோ பண்ணுறது, 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்குது, 8 மணி நேரம் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் இன்னொரு 4வது மெத்தட் வந்து 18 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, பேலன்ஸ் 6 மணி நேரம் சாப்பிட்றது. கடைசி மெத்தட் வந்து 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, 4 மணி நேரம் தான் சாப்பிட்றது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு முடியாது. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜை ஃபாலோ பண்ணுங்கள். 12 மணி நேரம் சாப்பிட்றது, 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்குது. இப்போ தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 12 மணி நேரம் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு 1 மந்த்து கன்டினியூஸாக விடாமல். ஸோ அடுத்தது செகண்ட் மந்த் வந்து இந்த 14 மணி நேரம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேர்ட் மந்த் வேணால் இந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி பண்ணுங்கள். விடாமல் ஒரு 1 மந்த் வந்து ஒரு ஃபாஸ்டிங் மெத்தட் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். அந்த 1 மந்த்துக்குள்ளேயே மாற்றி வந்து ஒரு விண்டோவை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, அது அவ்வளோவா ரிசல்ட் இருக்காது. ஸோ 1 மந்த் எதுவாக இருந்தாலும் 1 மந்த் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஓரளவுக்கு உங்களால் முடியும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நிறைய டயட்லாம் நான் ஃபாலோ பண்ணி அதில் எதுவுமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஆனால் ஒரு சில பேர் இன்னும் இதுலேயும் ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் விடாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கம்மி பண்ணி தான் சாப்பிட்ணும். நீங்கள் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் தான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகுங்க. அது கூட நீங்கள் வாக்கிங் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். வெயிட் லாஸே நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாக்கிங் கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா வாக்கிங் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்கள் உடம்புக்காக ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் போங்க போதும். ஓகேங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சுகர் கட்டை பற்றியும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். டயட்டுனாவே ஃபஸ்ட்டு சுகர் கட்டு தாங்க. ஸோ அதனால் சுகர் கட் வந்து ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் கட் பண்ண பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எடுத்ததும் சுகர் சுத்தமாக கட் பண்ணிட முடியாது எல்லாருனாலையும், ஏன்னா டீ காஃபி குடிக்கிறவங்களால சுத்தமாக முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து இந்த டே ஃபுல்லாக நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் கார்ன் சாலட் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை தான் சாப்பிட்டுருந்தேன். ஃபாஸ்டிங்கை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு 11 மணிக்கிட்ட வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அது கூட கொஞ்சமாக நட் சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் வந்து அது கூட வந்து இந்த ஸ்வீட் கார்ன் சாலட் இருக்குல்லையே, அது கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன்.
மார்னிங் வெஜிடபிள்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அப்போ லெமனை பார்த்துட்டேன், கண்ணு ஊற்றிட்டே இருந்தது. ஸோ அதனால் லெமன் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு லெமன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ லெமன் ரைஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது, வெரைட்டி ரைஸ், அதில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால. ஆனால் நான் கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணி ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக லெமன் ரைஸ், அது கூட கொத்தவரங்காய் பொரியல், முட்டை, அப்புறம் குக்கும்பர் வச்சு லஞ்ச் முடிச்சிட்டேன். நைட் டின்னருக்கு அருண் வரும்போது பிரெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதில் தான் ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட் போட்டு டின்னரை முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, டே 25 வந்து சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 26 பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.